மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழக்க காரணமான யூனியன் கார்பைடு ஆலையில் கடந்த 40 ஆண்டுகளாக கிடக்கும் நச்சுக் கழிவுகளை அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. போபாலில் செயல்பட்டு வந்த யூனியன் கார்பைடு ரசாயன ஆலையில் கடந்த 1984ஆம் ஆண்டு டிசம்பர் 2, 3 ஆகிய தேதிகளில் விஷவாயு கசிந்தது. அதில் அப்பாவி பொதுமக்கள் 5479 பேர் உயிரிழந்தனர். இந்த விஷவாயு கசிவு இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய விபத்துகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த அசம்பாவிதத்தை தொடர்ந்து யூனியன் கார்பைடு ஆலை மூடப்பட்ட போதும் பல நூறு டன் எடையுள்ள நச்சுக் கழிவுகள் அகற்றப்படாமல் அங்கேயே உள்ளன. இது தொடர்பான வழக்கில் 4 வாரங்களில் நச்சுக் கழிவுகளை அகற்ற மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் கடந்த 3ஆம் தேதி கெடு விதித்தது. அதைத் தொடர்ந்து 40 ஆண்டுகளுக்கு பின்னர் நச்சுக் கழிவுகளை அகற்றும் பணியை போபால் விஷவாயு விபத்து நிவாரண மற்றும் மறுவாழ்வுத்துறை தொடங்கியுள்ளது. 337 டன் எடையுள்ள கழிவுகள் காற்று புகாத பெட்டிகளில் அடைக்கப்பட்டு காற்று புகாதபடி பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட 12 கண்டெய்னர்களில் வைக்கப்பட்டு வருகின்றன. நச்சுக் கழிவுகளை பொட்டலம் கட்டும் பணியில் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த கழிவுகள் 250 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தார் மாவட்டம் பீதாம்பூர் தொழிற்பேட்டைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளன. அங்கு அந்த கழிவுகளில் உள்ள நச்சுத்தன்மை நீக்கப்பட்டு பின்னர் பாதுகாப்பாக ஓரிடத்தில் குவித்து வைக்கப்படும். கழிவுகளை கொண்டு செல்லும் பணி ஞாயிறு இரவோ அல்லது திங்கட்கிழமை இரவோ தொடங்கும் என்று நேற்று மாலை அதிகாரிகள் கூறியிருந்தனர். இருப்பினும் பாதுகாப்பு கருதி இந்த பணிகள் அவசர கதியில் நடைபெறாது என்றும் தெரிவித்துள்ளனர். நச்சுக் கழிவுகளை அகற்றும் பணி முடிந்த பின்னர் வரும் 3ஆம் தேதியன்று நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.